ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக்ஜி சோலார் எலக்ட்ரானிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோவோட டிஜிட்டல் டயர் இன்ஃப்ளேட்டர். ஓகேங்களா, இது வந்து டயர் கம்ப்ரஸர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து காற்றடிக்கிற மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மாடல்ஸ்லாம் வந்து பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏசிலையும் டிசிலையும் ஒர்க் ஆகுற ஒரு காற்றடிக்கிற மிஷினு. ஓகேங்களா, இது வந்து ஹெவி பவரு, அதேமாரி உங்களுக்கு வந்து 120 வாட்ஸு பவர்ஃபுல் மோட்டரு. தென் வந்து இது வந்து மேக்ஸிமம் ப்ரெஷரு பார்த்தீங்கன்னா 150 பிஎஸ்ஐ வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. தென் அதேமாரி இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்டியாக இருக்கும். ஹேண்டியானா நல்லா கரெக்டாக சின்னதாகவும் கம்ஃபர்ட்டாக நம்ம கையில் வந்து எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். 1 இயரோட வாரண்ட்டி. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா T12157. சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லாங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அப் டு 4 மீட்டர்ஸ். இது வந்து டிசியோட கேபிள். டிசினா நம்ம காரில் யூஸ் பண்ணுற அந்த கேபிளோட இது வந்து 4 மீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டு எல்இடி லைட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இதுதாங்க ஹைலைட்டு. 12 வோல்ட் டிசிலேருந்து 220 வோல்ட்டு. ஓகேங்களா, 12 வோல்ட் டிசிலையும் கார்லேயும் ஒர்க் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற ஏசிலையும் ஏசி பவர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஜிட்டல் எல்இடி டிஸ்பிளே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே யூனிட்டு பிஎஸ்ஐ, கேபிஏ, பார், கேஜி அண்ட் சென்டிமீட்டர். எனக்கு வந்து கேபிஏ பார்லாம் தெரியல, ஆனால் வந்து கேஜி தெரியும், பிஎஸ்ஐ தெரியும். ஓகேங்களா, நான் அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் அதேமாரி வந்துட்டு அடாப்டர், அதான் 12 வோல்ட்டோட கார் அடாப்டர், ஏசி ப்ளக் கையில் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து கேரி பேக் கொடுத்துட்றாங்க இது கூட. அதேமாரி வந்து 4 அடிஷ்னலோட நாசல். அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு காற்றடிக்கிறது, பைக்குக்கு காற்றடிக்கிறது, தென் வந்துட்டு இந்த ஃபுட்பாலுக்கு காற்றடிக்கிறது, லாரிக்கு காற்றடிக்கிறது. ஸோ அதுமாரி வந்துட்டு சில அந்த நாசில் மட்டும் சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, சரி கைஸ், நம்ம வந்து டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். தென் அதேமாரி வந்து இதில் வந்து ப்ராக்டிக்கலான வந்துட்டு வீடியோ வந்து நான் வந்து அடுத்த வீடியோ தான் போடுவேன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங்க்கும் ப்ளஸ் வந்து இது மட்டும் தான் நான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்ரோவோட டிஜிட்டல் டயர் இன்ஃப்ளேட்டர் சொல்லிட்டு போட்டிருக்கேன். மாடல் நம்பர் வந்து T12157. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் சொல்லுவாங்க. இந்த கார் வச்சுருக்கவங்க, நம்ம பெட்ரோல் பங்க் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுமாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிட்டப்போ இதில் மாடல் எப்படி இது பாருங்கள். உங்களுக்கு யூஸாக இருந்தாலும் கம்பல்சரி வாங்கிக்கோங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸபிளான ஒரு விஷயம் தான் இது. இது வெறும் கார் பைக்குன்னு கிடையாது. இதில் வந்து இன்னொன்று இருக்குது, நான் அந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகேங்களா, இது வந்து வெறும் டிசிக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஏசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏசினா நம்ம வீட்டு கரண்ட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கேருந்து வாங்கினோம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினேன். இதோட ரேட் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம காரோட இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி கரண்ட்டு. ஓகேங்களா, நம்ம ஏசி கரண்ட் நம்ம வீட்டில் போடுற அந்த கரண்ட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக எடுத்துன்னு போகிறதுக்கு. தென் வந்துட்டு இப்போ தான் வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா, தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தென் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் அடிக்கிறது, தென் வந்து இந்த ஃபுட்பால் இருந்துச்சுன்னா ஃபுட்பாலில் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி வந்து 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் புக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆக்ரோவோட புக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அதான் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. தென் வந்து அவங்களோட ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஹோம் அப்ளையன்ஸ் வந்துட்டு இருக்குது, எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் இருக்குது, மசாஜரு, தென் வந்து ஹேர் ட்ரையர், இதுமாரி வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கத்தி வந்துட்டு மேக் பண்ணுறாங்க. ஸோ அதுமாரி வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம என்ன வேணுமோ. ஏன்னா ஆக்ரோ கம்பெனின்றது நல்ல கம்பெனி தான். தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மிஷினை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக நல்லா இதுவாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் வந்துட்டு வெயிட்டாக மாதிரிலாம் தெரியல. ஓகே, இது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நவுருமான்னு கேட்டால் நவுறாது. நம்ம க்ரிப்பாக தான் இருக்கும். தரையில் வச்சா க்ரிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இதே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஃப்ளேட்டர் வந்துட்டு நல்லா இரும்பில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுமாரி வந்து நம்ம வந்து இது செட் பண்ணுற மாரி, இந்த வால்யூம் செட் பண்ணுற மாரி, இந்த 35, 30 அதுமாரி வால்யூம் செட் பண்ணி ஆன் பண்ணுற மாரியும், ப்ளஸ்ஸு அதுமாரி வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டிசி போர்ட்டும், ஏசி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிசி போர்ட்டுக்கும், ஏசி போர்ட்டுக்கும் 2மே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து கரண்ட் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா கார் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் காரில் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து கார் கிடையாது, இப்போ நான் வந்து பைக்கு காற்று அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம வீட்டு கரண்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து கரண்ட்டில் போட்டு நான் யூஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் கார் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து கரண்ட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். நான் கரண்ட்டில் வந்து செக் பண்ணி காட்டுறேன். நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு பைக்கில் வந்து எப்படி காற்றடிக்குது, எவ்வளோ நேரம் ஆகுது காற்றடிக்குது, ஸோ அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கு வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதில் வந்து ஃப்ளக்கு வந்து நான் செட் பண்ணிடுறேன். நான் செட் பண்ணி இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். ஓகேங்களா கைஸ், இப்போ நான் வந்து இது ஆன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைட் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தோன்னா ஏற்றுறதுக்கும் 34 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம 34னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி 35 ஆக்கிக்கலாம். இப்போ ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 பேக் வீலும் 25 வந்து ஃப்ரண்ட் வீலும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம 35 வந்து பேக் வீலுக்கும், இப்போ 25 வேணும்னா நம்ம வந்து அழுத்தி 25க்கு வந்து ஃப்ரண்ட் வீலுக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இதுமாரி வந்து இந்த தேர்டு பட்டன் இருக்குல்லையா, இது வந்து நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஓகேங்களா? இது இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணுற மாதிரி, இப்போ ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இது அமுக்குனீங்க ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இதேமாரி தான் வந்துட்டு ப்ரொசீஜரு. தென் அதேமாரி வந்து இதில் வந்து இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இப்போ நைட் டைமில் வந்து சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சு, சப்போஸ் காற்று இல்லை, இறங்கிடுச்சு, பைக்காக இருந்தாலும் காரம் இறங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ லைட் செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னா, இந்த சென்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரீசெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஜி இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, நம்ம வண்டிக்கெலாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேஜி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம ரீசெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்கள் அழுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். எல்இடி லைட் நல்லா பிரைட்னஸாக தான் இருக்குது கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 6 எல்இடி கொடுத்துருக்காங்க உள்ளேயே. கொடுத்து நல்லா பிரைட்னஸ் பக்காவாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணி இந்த காரில் போகும்போது அது டைமில் யூஸ் பண்ணலாம். இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம லைட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால் வந்து அந்த பிரச்சனை அதேமாதிரி 3 செகண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே அழுத்தி பிடிச்சோன்னா ஸோ நம்ம வந்து இதுவாகிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு இப்போ குழந்தைங்க விளாட்ற அந்த பால் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது நான் வந்து நல்லா அழுத்தி நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன், காற்று எல்லாமே எடுத்து. ஸோ இது டெமோ மாரி, ஜஸ்ட் ஒரு டெமோ மாரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அந்த பின் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன், ஃபுட்பாலுக்குலாம் வைக்கிற பின். ஸோ அந்த பின்னை வந்து நான் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணிடுறேன் நான். ஓகேங்களா? இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இந்த இதில் வந்துட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் நான். ஓகேங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷின் ஓரம் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நான் இது ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லாக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் 25ல தான் வச்சுருக்கிறேன். அதே 25லே இருக்கட்டும். இப்போ நான் ஆன் பண்ணி விட்டுடுறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது மட்டும் பாருங்கள். ஏறிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காற்று உள்ளே இறங்கி பார்த்தா 0.25 தான். 0.25 கேலன் தான் உள்ளே போயிருக்கு காற்று. அதுக்கே வந்து பாருங்கள் கல் மாரி ஆயிடுச்சு, அமுக்கவே முடியல. ஸோ இதுமாரி வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன இப்போ ஃபுட்பாலு அதுமாரி இதெல்லாம் இருக்குது, பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் பசங்க இருக்கிறது. இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நான் வாங்குனது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 3200 சில்ற.
இதோட கம்மி இதுவும் வருது. ஆனா என்னன்னா, அது வந்து டிசில தான் போட முடியும். அதான் இப்போ காரு, அது எதுக்குன்னு தனியா ஒரு பேட்டரி எதனா செட் பண்ணினா, நம்ம ஒயர கட் பண்ணிட்டு நம்ம அதில ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சிகரெட் லைட்டர் வந்து நம்ம செட் பண்ணிட்டு, நம்ம டிசி மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த அளவு வந்துட்டு அந்த இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து இது ஏசி டிசினால தான் நான் வந்துட்டு இது எடுத்தேன் நானு. வாங்குனேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 3249. வேணுங்க நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து ஆர்டர் வாங்குனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பெஸ்ட் இல்லையான்னு கேட்டா, கண்டிப்பா பெஸ்ட்டு தான். ஏன்னா யார் யார் பைக் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் பெஸ்ட்டு. ப்ளஸ் வந்து கார் வச்சுருக்கிறவங்களுக்கும் பெஸ்ட்டு. இது வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு இது இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாரி வரைக்கும் நீங்க வந்துட்டு காத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இப்போ 25 இருக்கு. இது வால்யூம் வந்து 25 செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்து போகுதுன்னு பாருங்க. 25, 30, 32, 34, 36, 40, 50, 52 பாருங்க எவ்வளோ இது ஏறுது பாருங்க. 60, 80, 90, 100, 102, 103, 105. ஸோ 100 மட்டும் போகுது கைஸ் இது. ஓகேங்களா? 100க்கு மேலே இறங்கல. 105 மட்டும் உங்களுக்கு வந்து இது வால்யூம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தானே இது வந்துட்டு உங்கள் லைஃப் லாங் வரும். ஓகேங்களா? அதேமாதிரி இது மோட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான மோட்ரு தான் கொடுத்துருக்குறாங்க. வேண்டவங்க வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.